நான் சொல்கிறது அப்போ பீரை நிற்காம வந்தால் செய்வினியா, அப்போ தலைவலி வந்தால் செய்வினியா, அடி வயிறு வலி வந்தால் செய்வினா கிடையாது. நான் சொல்கிற வார்த்தை வந்து செய்வினை இருக்கிறவங்களுக்கு இந்த வலி வரும்னு தான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க மக்களே. இப்போ எக்ஸாம்பிள் வீட்டில் அண்ணனுக்கோ அண்ணிக்கோ தங்கச்சிக்கோ அக்காக்கோ அம்மாக்கோ ஏதோ ஒன்று இருக்குது, பாதிப்பு இருக்குது, அந்த சிம்டம்ஸ் தெரியுதுன்னா அவங்களுக்கு தான் அந்த பெயின் இருக்குமே தவிர, நார்மலாக ஒரு பொண்ணுக்கு பீரியட் வலி வருது, நார்மலாக வயிறு வலிக்குது, நார்மலாக அடி வயிறு வலிக்குதுன்னா அதுக்கு செய்வன காரணம் கிடையாது. புரிஞ்சுட்டிங்களா? ஆனால் செய்வன இருந்து ஒருத்தவங்க பாதிச்சிருக்கு வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் ஆண்கள் கேட்டு, உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் கூட பரவாயில்ல, அவங்க நம்பிக்கையாவது நீங்கள் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு உடம்பு சரியில்லையா, மாந்திரிகை தேடி போகாதீங்க, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி போங்க. தலைவலிக்குதா, மாந்திரிகை தேடி போகாதீங்க, ஹாஸ்பிட்டலில் தேடி போங்க. வயிறு வலி, உடல் வலி, கால் வலி, கர்ப்பப்பை வலி, பீரியட் பெயின், எவ்ரிதிங் எதுவானா இருக்கட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இடம் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். இரண்டாவது தான் நீங்கள் மாந்திரிகர் ஆடணும். நம்பிக்கை இறைவன் மேலே வைங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா ஆத்மாத்மா வேண்டுங்க. டாக்டரை பாருங்கள், இல்லை போய் டாக்டர் ஒன்றுமே இல்லை, பக்கவாக இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது, ஆனால் பெயின் இருக்குது. அப்போ நீங்கள் அணுக வேண்டிய இடம் மாந்திரிகர்.